தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்நாட்டு அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் பதிவு ஒன்றில் கூறும்பொழுது, லண்டனில் இங்கிலாந்து அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை சந்தித்தேன். பசுமை பொருளாதாரம், கல்வி, ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் கடல்சார் இணைப்பு ஆகியவற்றில் உள்ள வாய்ப்புகளை பற்றி விவாதித்தோம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் இயக்கம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் பலங்களை எடுத்துரைத்தேன். மேலும் நிலையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க இங்கிலாந்தின் ஒத்துழைப்பிற்கு அழைப்பு விடுத்தேன் என தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் உத்தரவை வரும் 15ஆம் தேதி அமல்படுத்தும்படி சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சியில் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படக்கூடாது. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என தமிழக பாஜக நிர்வாகிகளை மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரித்துள்ளார். அண்ணாமலை, வானதி, பொன்னார், தமிழிசை உள்ளிட்டோர் தனி கோஷ்டியாக இயங்குவதாக பரவலாக பேசப்பட்டது. மேலும் சமீபத்தில் நடந்த மேலிட கூட்டத்தில் தமிழக சட்டசபை தேர்தல் முடியும் வரை அதிமுகவுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும், நெருடல்கள் ஏதும் வரக்கூடாது என தமிழக பாஜக தலைவர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அலங்காநல்லூரில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டோக்கன் சிஸ்டம் கொண்டு வந்து விட்டனர். திமுகவினருக்கு யார் வேண்டுமோ அவர்களுக்கு டோக்கன் கொடுத்து பணத்தை வாங்கிக் கொண்டு அதிலும் ஊழல் செய்கின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு கொடுத்ததற்கான ரசீதை கேட்ட முதியவர் மீது விஓஓ மற்றும் போலீசார் தாக்கிய சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக செயல் தலைவர் அன்புமணி, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் உதவுவதற்கா, மக்களை அடித்து விரட்டுவதற்கா என கொந்தளித்துள்ளார். பிரதமர் மோடி டெல்லியில் தேசிய ஆசிரியர் விருது பெற்றவர்களுடன் நேற்று உரையாடினார். அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி வரி எளிமையாக்கப்பட்டுள்ளது. தீபாவளி மற்றும் சத் பூஜைக்கு முன்பு இரட்டை மகிழ்ச்சி இருக்கும் என நாட்டு மக்களுக்கு நான் வாக்குறுதி அளித்திருந்தேன். இதன்படி ஜிஎஸ்டி வரி குறைப்பு நவராத்திரி முதல் நாளில் இருந்து தொடங்கும் என்று கூறியுள்ளார். இந்திய குடியுரிமை பெறும் முன்பே வாக்காளர் பட்டியலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவின் பெயர் இடம்பெற்றது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிய கோரி டெல்லி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போர் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையை விட்டு வெளியேறிய இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முகாம்களில் தங்கியுள்ளனர். இவர்கள் இந்தியாவில் தாங்கள் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் 2015 ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்பு உரிய ஆவணங்கள் இன்றி இந்தியாவிற்குள் நுழைந்து அரசிடம் அகதிகளாக பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் சட்டத்தின் கீழ் உள்ள தண்டனை விதிகளில் இருந்தும் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார் என்று புட்டின் அறிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கி மாஸ்கோ வந்தால் அவரை சந்திக்க தயாராகவே உள்ளதாக தெரிவித்துள்ள புட்டின், உண்மையான கேள்வி என்னவென்றால் இந்த சந்திப்பு அர்த்தமுள்ளதாக இருக்குமா என்பதுதான் என்று கூறியுள்ளார். சீனாவின் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டதை விமர்சித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவிற்கு எதிராக நீங்கள் சதி செய்யும் போது புட்டின் மற்றும் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்துள்ளார்.